விதிகளுக்கு உட்படாத தனியார் மெட்ரிக் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்ற தமிழக அரசின் முடிவு மாணவர்களின் கல்வியை பாதிக்குமா அல்லது முறைகேடாக செயல்படும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் செயலா என்ற விவாதம் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் போதிய இடவசதி இல்லாத ஒரு தனியார் பள்ளியில் நேரிட்ட தீ விபத்தில் 94 பள்ளி குழந்தைகள் கருகி உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் அரசால் அமைக்கப்பட்ட சம்பத் குழுவும் மெட்ரிக் பள்ளிகளின் குறைந்தபட்ச நிலப்பரப்பு, நூலகம், ஆய்வகம், விளையாட்டு திடல், கழிப்பிடம், குடிநீர் வசதி ஆகியவை குறித்து விதிமுறைகளை வகுத்தன. இந்த விதிமுறைகளை கடைபிடிக்காத பள்ளிகளின் அங்கீகாரத்தை இந்த ஆண்டு மே 31க்கு பிறகு நீட்டிக்க அவகாசம் தர முடியாது என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த முடிவு மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என்றும் அங்கீகாரம் வழங்குவதற்கான வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் கோரிக்கை வைக்கின்றனர். ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அரசு வைக்கட்டும். அங்கேயே சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்கணும், அங்கேயே ஃபயர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், அங்கேயே வட்டாட்சியர் சர்டிஃபிகேட் டிஃபார்ம் வாங்கணும், அங்கேயே ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி செய்ய சொல்லுங்கள். நான் கும்பகோணம் பிரச்சனையிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் அசோசியேஷன் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஏன் அரசு செய்யக்கூடாது? ஒரே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் செஞ்சால் பள்ளிகள் இப்படி அலைந்து சோர்வாக மாட்டார்கள். அவர்கள் பாடம் நடத்துவதை விட்டு இந்த சானிட்டரிக்கும் ஃபயருக்கும் அலையிறது தான் வேலையா? நிபந்தனைகளுடன் கூடிய அங்கீகாரம் பள்ளிகளுக்கு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு தனியார் மெட்ரிக் பள்ளிகளுக்கு கடந்த 11 ஆண்டுகளாக அவகாசம் வழங்கி கல்வியின் தரத்தை பாதுகாக்க தவறிவிட்டது என்று பாடம் நாராயணன் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கில்தான் தற்போது தமிழக அரசு அங்கீகாரத்தை நீட்டிக்க அவகாசம் வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதால் மாணவர்களுக்கு ஏற்படும் தற்காலிக நெருக்கடியை விட கும்பகோணம் மாதிரியான மற்றொரு சம்பவம் நடைபெறாமல் தவிர்ப்பதே முக்கியம் என்கிறார் அவர். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. கல்வி அமைச்சர் வீரமணி அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறோம், இந்த குழுவின் அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் இதற்கு முடிவெடுப்போம் என்று சொன்னார். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இது பற்றி விவாதிக்காமல் ரகசியமாக அரசாணை மூலமாக முறைகேடாக இந்த 746 பள்ளிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்காக தற்காலிக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். இதில் பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்றது. தங்களது பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் பிள்ளைகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்றுவதில் சிரமம் இருக்கும் என்றாலும் பள்ளிகள் அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்றே பெற்றோர்கள் கூறுகிறார்கள். கவர்மெண்ட்ல இது பண்ணுறது ரூல்ஸு கரெக்ட் தான். ஏன்னா பசங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கும்பகோணத்தில் எப்படி எரிஞ்சு போச்சு பாருங்கள். வெளியில் போக முடியாத, ரொம்ப இதுவாக இல்லாத அந்த மாதிரி இருக்குது, கஷ்டம். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தடை நியாயமானது. எல்லா வசதிகளும் அந்த பள்ளிகளில் செய்து கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பேரண்ட்ஸுக்கிட்ட பசங்களுக்கோ ஃபீஸ் வாங்குகிறாங்க. அந்தளவுக்கு மற்ற எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தா தான் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கும் கன்வீனியன்ட் இருக்கும், பேரண்ட்ஸுங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது வரவேற்கத்தக்க முடிவு. அதுக்குரிய திட்டங்களை அந்த பள்ளிகளும் உடனடியாக செய்து அரசாங்கத்துக்கிட்ட அப்ரூவ்டு வாங்கணும். அதுதான் நியாயமானது. சமுதாயத்தின் அடுத்த தலைமுறையினர் உருவாகும் பள்ளிகளில் குறைந்தபட்சம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடிப்படை வசதிகளையாவது பள்ளிகள் செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.